ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயும் காவேரி விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ குமரன் வந்து எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை பார்த்துட்டு ராகினி சும்மா இல்லாம கங்கா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இவ்வளவு ஏற்பாடு பண்ண இந்த விஜய் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல, ஏன் உங்க வீட்டுக்காரரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ கங்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் என்கிட்ட வந்து கொளுத்தி போட வந்திருக்கிறியா, என் தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன், என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பொறுப்படுத்தி செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான், வேற எங்கேயாவது போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அப்புறமா இப்ப குமரன் வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நிவின் மட்டும் தனியா வெளியில நிக்கிறாரு சொல்லிட்டு யமுனா வந்து குமரன் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் மட்டும் வெளியில நிக்கிறாரு, நீங்க போய் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே இப்ப குமரன் போய் நிவினை போய் கூப்பிடுறாரு, சாப்பிட்டு போடா அப்படின்னோடனே, இல்லைன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி கிச்சன்ல இருக்கும்போது யமுனா வந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. இதுல வந்து உன் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இந்த மாரி உன் ஃபோட்டோவே எங்க நிவின் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னு பார்த்துக்கோ அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள குமரன் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. போட்டுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லி யமுனாவ கிளம்ப சொல்லிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினிக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுது. இவங்க இந்த மாரி ஹேப்பியா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி தாத்தா கிட்டயும், பாட்டி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நான் நினைக்கவே இல்ல. விஜய் தம்பி ஆரம்பத்துல நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருந்துச்சு அப்படின்னு. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா காவேரியும் அப்படிதான் இருந்தா. அதுக்கப்புறமா 2 பேருமா இவ்வளோ ஹேப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கல அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க விஜய் வந்துடுறாரு. இப்ப விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காவேரி வந்து தான் என்னை இந்த மாரி மாத்துனாளா? இல்ல நானே அவளுக்காக மாறிட்டேனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா காவேரியோட அன்புனால தான் நான் இந்த மாரி ஆயிருக்கேன். அவளுக்கு நான் டெய்லி இந்த மாரி ஃபங்ஷன் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராகினி இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி ரூம்குள்ள போய் பசுபதிக்கு கால் பண்றாங்க. அப்ப பசுபதி ஃபோன் எடுத்தோனே அப்படியே புலம்பி கொட்டி தள்ளுறாங்க. இந்த மாரி இவங்கலாம் இந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, "உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன். நீ அதுக்கு மொத கிளம்பி வா" அப்படிங்கிறாரு. "உன்கிட்ட ஃபோன்ல பேச முடியாது" அப்படின்னு. அப்போ உடனே ராகினி, "வெண்ணிலாவ கண்டுபிடிச்சிட்டீங்களான்னோனே" "ஆமாமா. அவ இங்க நிவேதான்னு ஒரு பேர்ல இருக்கான்னோனே" "அப்புறம் என்னப்பா அவள இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ராகினி. அவர் பசுபதி வந்து, "நீ மொத கிளம்பி வாம்மா" அப்படின்னு சொல்லி வர சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய், காவேரி அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்பவும் மாதிரி கங்காவ வேற விஜய் வந்து கோதாவரின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அப்புறமா குமரன் கிட்ட, "என்ன உங்க புருஷன் உங்க வீட்டுக்காரர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நான் பயந்துருவேன்ல" அப்படின்னு சொல்லி சும்மா கலாய்ச்சு, சிரிச்சு அப்படி ஜாலியா போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி இவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் ப்ரொமோ சீன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.